மட்டன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புகாரி அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. மட்டன் ஒரு மாதிரி சூரியாக இருக்குது, அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே. மட்டன் பிரியாணி, சுப்ரீம் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி அண்ட் பேம்போ சிக்கன் மூணுமே ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். நெல்லூர் ஸ்டைலில் பண்ணிடுவாங்க போல. அதோட சூப்பராக இருக்கா, அல்டிமேட்டா. ஃபஸ்ட்டு இது மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம். மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. சாப்பிட மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. சிக்கன் மட்டன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் தெரியுது இந்த மாதிரி ஹோட்டல்லாம் ஏன் வந்து இவ்வளோ தூரம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்க, என்ன பண்ணணுமோ அது முழுமையாக பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நம்ம எதுனா ஒன்றுத்தில் ஏமாற்றணும்னா இவ்வளோ பெரிய ஆளாலாம் வரவே முடியாது. ஆமாம், அதான் உண்மை. ஸோ அவங்க வேலையை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்காங்க. ஸோ நான் மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புகாரி அளவுக்குன்னு சொல்ல முடியாது, இது வந்து நெல்லூர் ஸ்டைலு. நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ரைட்டாக வச்சுருக்காங்க. காரமாக அந்த காஞ்ச மிளகாவெல்லாம் அரைச்சி போடாமல் அந்த இடிச்சு போடுவாங்களே, ஆந்திரா ஸ்டைல். இவங்க வந்து மல்டி கசினில் பண்ணுறாங்க. ஆந்திரா ஸ்டைலும் இருக்குது, மல்டி கசின். ஆந்திரா ஸ்டைலும் பண்ணுறாங்க, ஹைதராபாடி ஸ்டைலும் பண்ணுறாங்க, அண்டு சென்னை ஸ்டைலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ போட்டிருக்காங்க. அதான் ஆந்திரா ஸ்டைல். அவங்க தான் சொல்லிட்டு தானே சொன்னாங்க, எங்ககிட்ட வந்து ஸ்பெஷல் ஒன்று இதெல்லாம் இந்த மூணுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூணு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம். ஸ்பெஷல் இதுதான். மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்குது. எந்த கடைக்கு போனாலும் சரி மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணின்றது வந்து பிரியாணியும் கிடையாது, அது வந்து ஒரு டிஷ், அவ்வளோதான். ஆனால் மட்டன் தான் வந்து எப்போவுமே மட்டன் பிரியாணி. லெமனா சூப்பராக இருக்கே, நீ சாப்பிட்டு சொல்லு. அல்டிமேட்டா? நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, நீ ஒரு வாய் தான் ஊற்றி விட்டேன். நம்ம எங்கே மட்டன் பிரியாணி தான் காரெல்லாம் சூப்பராக இருக்கு. காரெல்லாம் அந்த நல்லாயிருக்கும். மட்டன் ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க, நல்லா பெரிய பெரிய பீஸாக வச்சுருக்காங்க. மட்டன் ஒரு மாதிரி சூரியாக இருக்குது, அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே சூப்பராக இருக்காது. ரொம்ப சாஃப்ட்டு ஃப்ரெஷ்ஷான மட்டன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மட்டன். ஹைஜீனிக்காக பண்ணியிருக்காங்க. மை காட். நாளைக்கு நம்மளால சாப்பிட முடியாது, அதனால் என்ன சாப்பிட வேண்டியதான். நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேன், நாளைக்கு நான் வெஜ்ஜு, அதனால் இன்றைக்கி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணிடுவாங்க. நீங்கள் வீட்டில் யாருன்னா கூப்பிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு உள்ள ஹோட்டலில் வந்து என்றைக்குன்னா ஒரு பர்த்டே வந்து சாப்பிட போகலாம், தப்பே கிடையாது. அது பார்த்திங்கன்னா அந்த இன்டீரியர் தான் நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. வெல்கம் கேள் வச்சுருக்காங்க. நான் வெல்கம் கேள் தான் என்னோட ராசியும் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறது, ஆனால் நம்ம எதுவுமே இது பண்ணக்கூடாது, தாண்டி போயிட்டே இருக்கணும், மேலே மேலே வந்துகிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே இதை தொடவே மாட்டேன், என்னைக்காச்சும் சாப்பிட்டு பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? எப்படி இருக்குமா மட்டனு? பியூர் ஹைஜீனிக்கா இல்லை சென்னை ஸ்டைலில் இருக்கா? பியூர் ஹைஜீனிக்கா இல்லை சென்னை ஸ்டைலில் இருக்கா? சென்னை ஸ்டைலில் தான் நம்ம போய் சாப்பிட்டோம்ல, இந்த சார்னார் அவங்களாம் வந்து இங்கே உள்ள பாய்ங்க தான் நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். சென்னை ஸ்டைல் பிரியாணி கூட நல்லா தான் இருக்கும். சென்னை ஸ்டைல் பிரியாணி தான் நல்லா இருக்கும். இவங்க வந்து ஆந்திராவில் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. மட்டன் பிரியாணிலாம் காரமாக நான் இப்போ இன்றைக்கி தான் சாப்பிட்றேங்க. ஓரளவு காரமாக, ரொம்பலாம் காரமாக இல்லை, ஓரளவு காரமாக. சாப்பிடுவேன்.
சாப்பிட்டு போட்டுக்கலாம் பாங்க. அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணுறாங்க. அதாவது எல்லா ஹோட்டல்லையும் அந்த மாதிரி சர்வ் பண்ண மாட்டாங்க. சில ஹோட்டலில் மட்டும்தான் அந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க. ஆமாம். மட்டன் ரொம்ப பிடிக்குமா எனக்கு? ஆமாம், எனக்கு பிடிச்ச மட்டன். எப்படி பிளட்டாக இருக்குது பாரு, ஒரு மாதிரி ரெட்டாக. பிளட்டுன்னா சாப்பிட மாட்டல, அதனால சூப்பராக இருக்கும் மட்டன். எனக்குலாம் அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். பிளட்டாக அப்படியே ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும். ரெட் மீட், ஃப்ரெஷ் மீட்டா அல்டிமேட். ஸோ குட். மட்டன் பிரியாணி தரமாக இருக்குது. மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது. நந்தனா பேலஸ். தேங்க்யூ. எனக்கு இந்த பிரியாணி மாவான்னு கூப்பிடுது. இந்த பிரியாணியா சாப்பிடுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். போன்லெஸ் சுப்ரீம் சிக்கன் பிரியாணி. செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க பற்றி. அவங்க சர்வ் பண்ணுற விதமே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மா கூட எனக்கு அந்த மாதிரிலாம் போட மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். என் அம்மா தான் எனக்கு அந்த மாதிரிலாம் போட்டு தருவாங்க. தெரியலன்னு நான் போய் சொல்கிறேன். சரி நல்லா சர்வ் பண்ணுறாங்க, சூப்பராக சர்வ் பண்ணுறாங்க. புதுசாக அந்த சிக்கன் இது அது அந்த சைடு ஓரமாக வச்சுட்டாங்க போல, நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சூப்பராக இருக்கா, அல்டிமேட். இது என்னது இது? மின்ட். ஓகே சரி வா, சுப்ரீம் போன்லெஸ் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். சிக்கன்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க பாரு. இதுக்குன்னே ஒரு தனி மசாலா போல். சுப்ரீம் போனஸ்னால் கிரேவி தனியாக பிரியாணி தனியாக வரும்னு இப்போ பார்க்கலாம். எனக்கும் இப்போ தான் தெரியும். சரி சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஆனால் பிரியாணி மாதிரி இல்லை, கறிக்குழம்பு மாதிரி இருக்குது. கறிக்குழம்பு பிரியாணி மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. பிரியாணி தான் ஃபேஸில் அப்படி இருக்குது. ஏன்னா அவங்க தனியாக அந்த தொக்கு செஞ்சுருக்காங்களே, அந்த தொக்குனால அப்படி தான் இருக்கும். மஸ்ட்டு ட்ரை. வேறு லெவலு. எனக்கு இதில் எதனா ஒன்று பிடிச்சிருந்தா நான் எங்கள் அம்மா பொண்ணு வாங்கிட்டு போவேன். வாங்கிட்டு போ கண்டிப்பாக. நல்லா தான் இருக்குது எல்லாமே. இதில் அந்த கரம் மசாலா ஸ்மெல்லு, இந்த ஏலை பட்டை கிராம்பு கசகசா அதோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது இந்த பிரியாணி. இதில் அந்த பெப்பர் தான் அதிகமாக போட்டுருக்காங்க. இந்த பெப்பர் நல்லா காரமாக தூக்கலாக இருக்குது. ஆந்திரா ஸ்டைலில் அந்த பெப்பரு மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. போட்டு ஒரு அடி அடிச்சிருப்பாங்க போல். தரமாக இருக்குது. எனக்கு அந்த கிராம்பு ஸ்மெல் தான் சூப்பராக இருக்குது. பட்டை ஸ்மெல்ல கிராம்பு ஸ்மெல்லாம் சேர்ந்து அழகு. வாசனே சூப்பராக. வாட் ஸ்மெல். ஓ மை காட். இந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி நான் சாப்பிடுவேன்னு என் வாழ்க்கை நினச்சி விட பார்க்கல. நம்ம வீட்டில் பாட்டிங்கெலாம் செய்வாங்க தெரியுமா, எல்லாமே அம்மியில் அரைச்சி அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இது மசாலாவாக ஆட் பண்ணாங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. தனித்தனியாக அவங்களே பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்கும் இந்த சாப்பாடு. உதிரியாக மசாலா ரொம்ப ஹைஜீனிக்காக. மசாலா ஆன் த டாப் அப்படின்னா சொல்ல முடியும். மசாலா ஆன் த டாப். ஆனால் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி சாப்பிடுவோன்னு தெரியலையே. இதில் வேறு இன்னொன்று சொல்ல வேறு எதனா சொல்லுன்றா. இதையே சாப்பிட முடியல. ரைட்டாக வச்சு சாப்பிடலாம். தயிர் திக்காக இருக்கா. ஆனால் ரொம்ப அல்டிமேட் தெரியுமா, இதுதான் எனக்கு பிடிச்சதுலே ரொம்ப பிடிச்சது. சூப்பராக இருக்குது. நம்ம காரமாக சாப்பிட்டா காரமாக இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். நாக்கு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் இதில் வந்து நான் சொன்னேன்ல கிராம்பு. கிராம்பு இது ஸ்டார். அது வந்து டேஸ்ட்டுக்காக. சரி இதை பற்றி சொல்லியிருந்தேன், அப்படியே விட்டுட்ட பாரு. இதான் சொன்னேன்ல, காரமாக இருந்தால் காரமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து அந்த மிளகாவோட ஸ்மெல்லு வந்து அப்படியே நம்மளுக்கு சாப்பிடும் போது அப்படியே மூக்குல ஏறுது. எப்பா ஏதோ ஒன்று காரமாக சாப்பிட்றோம்டா அப்படின்ற மாதிரி. அல்டிமேட். காலைல 8 மணிக்கெலாம் ஏஞ்சி கிளாஸ் நடத்துகிறாங்க அவங்க காலேஜில். என்ன பெருமையாக சொன்ன கூட தப்பா. அம்மா இது மூணுத்தில் உனக்கு எது பெஸ்ட்டு? சுப்ரீமா. அந்த வாசனை அந்த கிரேவியோட ஸ்மெல்லும் நல்லா இருக்கும். வாய்க்குள்ள போனதுக்கப்புறமும் ஒரு
அப்படி இருக்கு. ஆமாம், அந்த சிக்கனும் கரெக்டாக வெந்திருக்கு. இங்கே அந்த சிக்கன் நல்லா வெந்திருக்கா. ம் அதோட அதோட சாறு வந்து நாக்குக்குள்ள அப்படியே நடனமாடுது. ம். மட்டன் பிரியாணி இங்க பாரு. இந்த சாப்பாடு இருக்கா, ம் இந்த சாப்பாடுல இது கொஞ்சம் ம். ரைத்தா கொஞ்சம் இங்கே வர. ஸோ குட், வெரி நைஸ் இல்லை? எல்லாமே நல்லா இருக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு தான் வயிறு பத்தலை, ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க. புகாரில் சாப்பிடும்போது எங்கள் 2 பேருக்கு பத்தலை ஒரு மட்டன் பிரியாணி. ஆனால் அங்கே மட்டன் பிரியாணி வேறு லெவலில் இருந்தது, சத்தியமாக போய் ட்ரை பண்ணுங்கள். இங்கேயும் நல்லா இருக்கு. ம் ஒரு இதில் ஒரு டேஸ்ட்டு. ஆமாம், இங்கே வந்து ஆந்திரா ஸ்டைல் மட்டன் பிரியாணி. ஆந்திரா ஸ்டைலாக சாரி நெல்லூர் சைடு மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்குது. சிக்கன் இதுதான் வந்து ஆந்திரா, ரொம்ப காரமாக இருக்குது. அந்த இதுவும் ஆந்திரா ஸ்டைல் தான். வேறு லெவல் அவங்க சர்வ் பண்ணுற இது. அதுக்கப்புறம் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்ற ஒரு இன்டீரியர் பிளேஸ், ரொம்ப சைலண்டாக காமாக அவங்க போட்டு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் தனியாக உங்கள் ஆள் கூடலாம் வந்தீங்கன்னா நல்லா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ காரமாக இருக்கா? சரி, ஓகே, ஃபைனல் பண்ணிடலாம். மட்டன் பிரியாணிக்கு 10 out of 10. 10 out of 10 எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் வந்து 10 out of 7. சுப்ரீம் போன்லெஸ் மட்டன் பிரியாணி 10. எனக்கு என்ன பற்றி எல்லாமே 10 out of 10. எனக்கு வந்து சுப்ரீம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து 10 out of 8. இதோட பேர்னா எல்லாமே அதோட பேர்னா பேம்பு சிக்கன். அதுக்கு 10 out of 10. எல்லாமே கரெக்டான இதில் வெந்திருக்கு, கரெக்டான பதத்தில் இருக்கு. இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்லு, வெந்திருக்கா, உள்ளெல்லாம் அந்த மசாலா இருக்கு. ஓகே ஓகே. வாசனையும் பட் நான் இதுக்கு மட்டும்தான் 10 out of 10 கொடுப்பேன். மற்ற எல்லாமே வந்து நான் இதோட டேஸ்டால பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எனக்கு டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது 3மே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 10 out of 10. இந்த சிக்கன் தான் வேறு லெவலில் இருக்குது. சாப்பிடும் போது அந்த ஒரு மிளகா வாசனை அப்படியே தூக்குது. வெரி வெரி நைஸ். தேங்க்யூ நந்தா. காந்த மிளகா சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச் நந்தனா பேலஸ். நானும் கடமை கற்றுருக்கேன், இந்த நன்றி சொல்லுவேன். ஸோ பாய்.